வணக்கம். 5ஆம் வகுப்பு சரஸ்வதி தமிழ் இலக்கணம். பக்கம் 33, 33 பேஜ் நம்பர். கூட்டப்பெயர்கள். சரியான கூட்டப்பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. படங்களோட தொகுப்பா நிறைய படங்களை வச்சிருந்தா அந்த மொத்த படங்களையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோமா, கூட்டம் சொல்ல மாட்டோம், வரிசை சொல்ல மாட்டோம், தொகுதி. படங்களின் மொத்த தொகுப்பை தொகுதின்னு சொல்லுவோம். தீவுகள் அடுக்கடுக்கா இருக்கிறத தீவுகள் கூட்டம், கூடாரம், வரிசை சொல்ல மாட்டோம், தீவுகள் கூட்டம். தீவுகளை என்னன்னு சொல்லுவோம், கூட்டம். தூண்கள் என்னதுல வரும், இது வரிசை, கூட்டம், தொகுதி. தூண்கள் வரிசை. அறிஞர்கள், வேத நூல் மக்கள், எதுனாலும் அறிஞர்களை என்ன சொல்வோம்னா, அவர்களோட நிறைய பேர் இருக்கிறத சபை சொல்வோம். அறிஞர்களோ அறிவால் மேம்பட்டவர்கள் இருக்கிற இதை சபை என்று குறிப்பிடுவோம். பாடகர்கள், அவங்க இருக்கிற நிறைய பேர் இருக்கிறத கூட்டம், சபை, குழு, இதுல எது சொல்வோம்னா பாடகர் குழு அப்படின்றத நம்ம சொல்வோம். மாணவர்கள் வரிசை, சபை, குலாம். இதுல எது சொல்வோம்னா குலாம் சொல்வோம். மாணவர்கள் எதுல சேர்வாங்கன்னா குலாம். மாணவர்கள் பன்மை, நிறைய மாணவர்கள் இருக்கிறது குலாம் என்ற சொல்லால் நம்ம குறிப்பிடுவோம். பீரங்கிகள் எதால சொல்வோம்னா படை, வரிசை, தொகுப்புல படை. பீரங்கிகளை எதால குறிப்பிடுவோம் என்றால் படை என்ற சொல்லால நம்ம குறிப்பிடுவோம். திராட்சை எதால சொல்வோம், எல்லாருக்கும் தெரியும், கொத்து, திராட்சை கொத்து. சாவிக்கும் அதேதான், சாவி கொத்து சொல்லுவோம். இப்ப நட்சத்திரத்தை நம்ம எதால சொல்வோம்னா, நட்சத்திரத்தை எதால நம்ம கூட்டம்ன்றத சொல்லுவோம், நட்சத்திர கூட்டம். நிறைய இருக்கிற நட்சத்திரத்தை கூட்டம் சொல்லுவோம். விறகு கட்டு, விறகு கூட்டம், கட்டு, வரிசைன்னு இருக்கு. இதுல விறகு கட்டு. ஓகேவா, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. படங்கள் தொகுதி, தீவுகள் கூட்டம் வரும், தூண்கள் வரிசை, அறிஞர்கள் சபை, பாடகர்கள் குழு, மாணவர்கள் குலாம், பீரங்கிகள் படை, திராட்சை கொத்து, சாவி கொத்து, நட்சத்திர கூட்டம், விறகு கட்டு. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.